இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பிறந்த சில மாதங்களே ஆன நம்ம கச்சாவோட மகன் மேட்சலுக்கு வரப்போறியா? ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். வாங்க கிளம்பலாமா? ரெடியாக கத்திக்கிட்டு இருக்கேன். வாடா இன்னைக்கு மேட்சலுக்கு. அடா கச்சா கூட்டு போவனே, இங்கேயே நினைக்கிறியா? நட 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 போய் வா வாடா 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 கூட வாடா வா வா இன்னும்டா போடா போடா நடுறா நடுறா டாய் வா வா வா. நீ என்ன புதுசாக வர மாதிரி கத்துற? வா வா நட நட ஓடா ஓடா. ஏ விட்டு போடுறான்டா. ஏய் பா 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 வா ஒருத்தா மோடியா பா பா நட நடரா கச்சா கூட்டு போவனே போடா. சும்மா போடா முன்னாடி போடா. அவன் போறான் போடுறா. ஏறுறா பேராண்டி கூட சேர்ந்து ஏறுறா ஏறுறா அவ்வளோதான்டா. ஏரியாச்சுரா. பாடுறா எப்படிடா இருக்குது கம்மா கட்டிகிட்டே இருக்காடா. இன்னைக்கு பயம் இல்லை. இன்னைக்கு அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு மேய மாட்டேன். பயம் இல்லை. வாடாங்கிட்டு இந்தா இந்தா தங்கிட்டோட போடா கூடயே போகிறான் அம்மா கூட. இன்னைக்கு கச்சா எங்கேயும் போக மாட்டா பயம் இல்லை. இன்னைக்கு வாரு அப்போ முன்னாடி போனா ஒருரா பின்னாடி நின்றுக்கிறா. கச்சா இன்னைக்கு இருக்கடி உனக்கு வேலை. அவனை பால் கொடுக்க மாட்டேன்றா ஒழுங்கா. பாரு முட்டை இருக்கிற எல்லாத்தையும் முட்டை சொல்லி இருக்கக்கூடாது. போடா வாடா நீ பருத்தி காடு மாட்டா இருக்கடா. நீ வந்த நாள் மொத்த நாள் பருத்தி காடு தாட்டா. நல்லா அரிசி கொலையாக இருக்குது. வாடா வாடா ஐநோசே எத்தனை நாள் வீட்டில் இருந்துக்க. இதை வந்து தின்னாதா வா. அங்கே ஒரு நல்ல குழக்கம்பாக இருக்குது. உனக்கெல்லாம் நீங்கள் அரை மணி நேரம் வகுறு ஃபுல்லாகிற. வாரு ஆளுக்கு முன்னாடி நம்ம கிரேசியாக்கா முதல்ல போய்க்கிருக்கா. ஏன்னா நேற்று மேய்ச்ச சோகம் அதுக்கு. அந்த சோக்கு போகிறா பயம் இல்லை. வழியாக காட்டு. நீ என்ன குட்டியம்மாக்கு அப்புறம் நீ தான் தலைமை அமைச்சர். கொழுப்பை பார்த்தியா பேராண்டிக்கு? கொழுப்பு கூடி போச்சு. வரணும் இல்லை இருக்கிறாள்கிட்ட வம்பளுத்துட்டு வரையான். டேய் நேற்று மழையில் நினைஞ்சாலும் முந்தானது மறந்துட்டேன். நீ வா வா அப்படி இப்படி சண்டை வா. அச்சா என் பயப்பறியா மாதிரி உனக்கு தோஸ்து யாரும் கூட்டுக்கோல. கருவாச்சி மக்களை பயம் உள்ள ஒருத்தனா வந்துருக்கேன். அவளை கொஞ்ச நாள் சேர்த்து கழுத்துக்கு வந்துடுவோம். வரைக்கும் அவங்க அம்மா இருக்கா. அவள் இருந்தாலே போதும். கொஞ்சம் பால் கூட்டிகிட்டு வாடா. கத்தார ஒன்றும் இல்லை. எங்கேயும் கடத்திக்கலாம் போட. இங்கேயோ கூட்டுக்கு போகிறாங்களே யாத்தே அம்மா. கடத்தி எங்கிட்ட விற்க போகிறாங்க. கூடவே தெரியாமல் ஆத்தி கச்சாவை பாரு. நல்ல சரியான பருத்தி கொலையும் இந்த மழை பெஞ்சு கழுத்து தடுத்துருக்கு. அரிசி கொலையும் அது போக கொடி ஈடி எல்லாமே இருக்குங்க. நல்லா நேற்று நல்லா மேஞ்சாங்க. இன்றைக்கி அதே மாதிரி கூட்டுக்கு போக வேண்டியதான். நெல்லு ஹா ஹா எல்லாம் ஒன்று சேர்ட்டும். இல்லாட்டி அவளுக்கு அம்மாக்குள்ளே பாதி பேர் ஓடிப்புவாங்க. நம்ம நேரம் அவனை பக்கமாக இருக்கனால தான் பயவில்லை இவனை எழுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் தண்ணிக்குள்ளே இல்லாத இடத்துல தான் கூட்டு வரணும். தண்ணி படாத அந்த அளவுக்கு இருக்காதுங்க. நல்லா மேட்சாக இருக்குங்க. வா சரசே இது அப்புறம் தின்னலாம். மஞ்சன்கே என்றைக்கு தின்னலாம். அது கிடைக்காது. 2 நாளாக விருந்து. டைனோசஸே ஆத்தே எப்போ போஸ்ட் மரம் ஏறிக்கிருக்க? ஆத்தே என்னடா நான் விட்டு போப்புறாங்க இவர். என்ன இங்கே ஒரு பெரிய சண்டை நடத்துக்கு இருக்க போல. ஏய் என்ன எதுக்கு சண்டை போடுறீங்க? போ எப்போ நட பழுன் மகளே கூடவே போடி. அவங்க அண்ணனை விட்டுட்டியா? இந்த இருக்கா அவங்க அக்கா இருக்கா கரடி கூட்டு போய்க்கிடுவா. அவர் ஸ்கைபால் மேல் கடைசியில் வரையும் களியில் அங்கே மாத்திரை போட்டுட்டு ஒரு 6 குட்டிகளுக்கு ரொம்ப கழிச்சலுக்கு மாத்திரை போட்டிருக்கு. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி பருத்தி குளத்துண்டா கொஞ்சம் கழிச்சல் நிற்குங்க. ஏய் ஜூலி இன்னும் பின் வாங்கியிருக்க. அந்த சோழி வச்சுக்கிறாத. கூட்டத்தோட வா. நேற்று மறந்துட்டியா பருத்தி பிரியாணியை? கூட்டத்தோட வருவா. என்னமோ தூக்கத்தில் நடக்கிறாங்க. போய் உள்ளே விட்றோம். சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு மேய்க்கிறோமோ மதியம் ரெஸ்ட்டு கொடுக்குறோம். நல்லா கொஞ்சம் நேற்று ரெஸ்ட் எடுத்தாங்க. அவங்கள்ட்ட வயக்காடெலாம் போட தண்ணியாக கிடக்குங்க. நேற்று போய் பார்த்தோம் செம்ம தண்ணி. நம்ம ஸ்கைப்பால் கடைசியில் வர்றேன். இன்னும் காலம் அவளுக்கு சரியாகலை. ஸ்கைப்பால் ஈரமில்லாத இடத்துக்கு தான் கூட்டு போகிறேன். நல்ல இடம். நீ போனேன்னு எனக்கு எங்கேயும் மேய மாட்டேன். அழகாக நின்று மேய்ஞ்சிட்டு சீக்கிரம் பேசாமல் நல்ல ஒரு தூக்கத்தை போடுங்க. இன்னும் இந்த சண்டை முடியலையா? ஆத்தை கொம்பு ஓடிக்க போகிறீங்க போங்க. ஆத்தை நீ என்ன சேனையாக நிறைய சனையாக இருந்துட்டு முட்டுற வீம்புக்கு போ. உனக்கு தான் சேட்டை அடிக்கிற அது நரி குள்ள நரி சேட்டையாக போகிற முடியா. இந்தா நீ எங்கே போய்க்கு டைனோசர்? ஆத்தே முடியா ஓட்டத்தை போகிற டைனோசர் மகள் 2 பற்றி ஜாலி. நம்ம அங்கிட்டு போக முடியும். கச்சா ஓடியாடி உன் மகன் ஓடியாடுறான். வா இன்னும் சண்டை கொடுக்குறீங்க. இது 2 சேட்டை கொம்பு அடிக்க போகுது. வர்றேன் 2 பேர்த்தையும் அடிச்சாத்தான் ஆடு மாடு கேட்கும். இந்த பாரு இந்த வரேன் புடி. ஆத்தே புடியா. ஆத்தே பாரு வகுத்துல முடிக்கிருக்கா. நீ வகுத்துல முட்டி போ. ஓடு இந்த பர்றா போகல சந்தா புடியா ஓடு இந்த வரேன். ஆத்தே வாடா நீ பேராண்டி நின்று. ரெட்டை சொல்லியா என்ன நீ வா நடுத்தர் நண்டே நல்லாமே. இப்போ வந்தாச்சு. டைனோசர் ஒரு குத்து இப்போ கூட்டு போகிறான். ஆனால் கரெக்டான பாதை தான். குத்து போய் இப்போ கூட்டு போய்க்கிருக்கா. நேராக போ. எந்த பக்கம் வீட்டுக்கிட்ட போடாத. உங்களுக்கு என்ன சண்டை? கச்சாவும் டைனோசர் நட போகும்போது சண்டை போடாமல் போக மாட்டீங்க. எங்கே வரையும் நேராக போங்கன்னா எங்கிட்ட ஒரு பக்கம் கூட்டு போகிறீங்க. ஆனால் ஆளுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. போ கரெக்ட் ஓடு கொடுத்துரு ஓடு. நேராக போ. ரிங்கையும் போ. நேராக ஓடு இங்கிட்டு போக ஓடுகிறா நேராக ஓடுகிறா. வெறுங்கையும் போகிறா. ஸ்ட்ரெயிட்டாக பருத்தி கடை நோக்கி போங்கடா போடா. ஓடு. டைனோசர் பார்த்துட்டு ஆற்று நட்டைய போகிற டைனோசர் நட்டையா ஆற்றிட்டாங்க ஓடிட்டாங்க அவ்வளோதான் பார்த்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் போய் நல்லா மேஞ்சாயினா கொஞ்சம் நேரம் போதும். வா இன்னும் பாதி பேர் வரலையா? பாருங்க வெறும் நல்லா பருத்தி கொலையும்
இந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது, அது ஒட்டுப்புல் குளண்டுவாங்க. நல்லா அரிசி குலையும் கிடக்கு பாருங்க. அரிசி குளத்தெல்லாம் நல்லா வளர்ந்து கிடக்குங்க. கிடமாட்டெலாம் திங்காது, ஒன்லி ஆடுது. அந்த மாதிரி பருத்தி குளம் அதுன்னு இந்த கடிக்கிறான் பாரு நம்ம மச்சான். கரியா வா வா ஒடியா அத்தை. இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஸ்கைப்பாலே எப்போ அண்ணனடா நடக்கிறது. அது ஒரு பக்கம் மேய்கிறான்டா, ஆளுக்கு ஒரு பக்கம் போவாங்க. ஒரு பக்கம் 2 மேய்கிறா. எம்புட்டு குளம் இருக்குது இன்றைக்கி. நம்ம புதுசாக வர மாதிரியே நல்லா நின்றுடா. முன்னாடி போகிறதான வரும். இக்கரைக்கு அக்கறை பச்சை பறி. இதை பார்த்தா அதை பார்த்து ஓடிட்டு தான் இருக்காங்க. நில்றா நண்டே வா. இந்த இங்கே வர காய்டா, உனக்கு 3 காய். இந்த ஒன்றா தின்னு ஒன்றா தின்னு கருக்கு முறுக்குன்னு. இந்த ஒன்று தின்னு. அப்புறம் நம்ம டைனோசருக்கு ஒன்று கொடுப்போம். எப்படி இருக்கு இன்றைக்கிதா புளிக்குதா எவ்வளோ இருக்குது நல்லா தின்றா. இங்கே பாருங்க பருத்தி அப்படியே பருத்தி கொலையாக நிற்கிது. எல்லாமே போன வருஷம் மாதம் போட்டது. இந்த வருஷம் மார்கழி ஆயிடுச்சு. 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. திருப்பி இப்போ 2 மழை வந்துச்சுல, அந்த மழையெல்லாம் திருப்பி தளர்த்துது. அந்த அளவுக்கு புல் இல்லாட்டினா காஞ்சிருக்கும். பரவாயில்ல, என்கிட்ட ஆடி இருக்குது. கொஞ்சம் பச்சையாக காட்டினா நல்லா இருக்கும். காஞ்ச புல்லை கடிச்சவங்களுக்கு பச்சை புல்லை காட்டுறது ரொம்ப பிரியாணி காட்டின மாதிரி. எனத்தவாது கடிங்க, சீக்கிரம் கடிங்க. இந்த குளம் தாங்க ஒட்டு புல் குளம். இந்த உருண்டை குளண்டுவாங்க. இதை அப்படியே ஒட்டிக்கிறோம். இப்படி போனால் அப்படியே ஒட்டிச்சா இது அப்படியே காஞ்சாதான் தன்னாலே விழுந்துக்கிறோம். அங்கிட்டு அவரோட ஆடு மேய்ஞ்சிக்கு இருக்குது. அவரது ஒரு 30 உருப்படி இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று சேருவோம். இன்னும் ஒரு உறுப்பு வரணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து மேய்ச்சா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 100 ஆடுகிட்ட மேயலாம். எங்கே போயிடுச்சு வருங்க ஆத்தடி. இந்த வெள்ளாடு பூத்திங்க. இடுப்பு புல்லுக்குள்ளே போட்டாலும் இந்த தலையை கரும்பிக்கிட்டு அப்படியே ஓடுங்க. வெள்ளாடு என்றைக்கும் கோபுரம் அழைச்சதும் சும்மாவா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கான்னு தெரில. இதெல்லாம் சின்ன பருத்தியாக இருந்தது. அப்போ நம்ம இங்கே மேய்க்க வந்தது. வயக்காட்டில் மேய்ச்சிக்கிற மாதிரி அப்போ இருந்ததுங்க. இப்போ தான் கொஞ்சம் தழுத்து பூ விட்டுக்கு இருக்குது. எல்லாம் சின்னதாக இருந்தது. இது அப்போ பெருசாக இருந்தது. நம்ம அந்த பக்கம் போவோம். பைவில் உள்ளே பூந்து ஓடுவாங்க. எம்புட்டு பருத்தி இருந்தாலும் களவாணி புத்தி போகாது பொழுனே. கைப்பால் புத்தியும் புத்தி எல்லாம் ஒன்று தான். இந்த பருத்திக்கு வரைய நடிப்பு தெரியாதா? ஓடு இது வந்து அங்கிட்டு போய் வில்லனே. நம்ம ஸ்கைப்பால் மாதிரி இது ஒரு வில்லை. உள்ள களவாணித்தனம் பண்ணுங்க. போடு இப்போ தான் சொல்லி வாயை மூடலாம் பற்றி விட்டு வந்தேன். முத்தியை காட்டிட்டு வத்தியா பொழுனே. அத்தை வரேன். குட்டியா சேட்டை ஏன் பொழுது இப்படி இருக்க? வெள்ளாடு புத்தி இப்படி காட்டுறீங்களே. மூட்டு புல் இருக்கும்போது அத்தே நீ ரொம்ப மோசம் தான். நெத்தி போட்டு மக்கா பழுது மக்கா. நீங்கள் 3 என்ன பண்ணுறீங்க? அரிசிக்குள்ளே எங்கனவே இல்லையா? அங்கே தான் கிடைக்கிற நமக்கா. நீங்கள் நடிப்புக்காரிக்க. இது இந்த மின்னி கோலம் இருக்குங்க. இதா இருக்கா? இது நல்லா கடிச்சா குட்டிகள் ஆடு தேரும்பு. நல்லா சத்தான பழங்க. ஆனால் மின்னி கோலம் அதெல்லாம் போட்டால் தான் தின்னுவாங்க. இங்கே வருது என்னன்னு பாரு. இந்தரா இங்கே வர்றா. இந்த இங்கே வரையா? யார்த்தை எதுவும் பார்க்க மாட்டேங்குதா? நீ தின்னு அப்படி தின்னு கரிச்சுன்னு எம்புட்டு பருத்திக்குள்ளேயே விட்டுட்டு ஏதோ வந்து நிற்கிறீங்க. இதெல்லாம் கொழுப்பு இல்லையா உங்களுக்கு? இதை வந்து கடிச்சிக்கிட்டு பொழுது திருத்த நினைக்கிறீங்க. ஓடி எம்புட்டு பருத்திக்குள்ளே பட்னியாக கடந்தையும் காஞ்ச பொருளாக கடிச்சிக்கிட்டு உங்கள் புத்தியை காட்டிட்டீங்க பார்த்தீங்களா? தெளிவிலி அவர் நேராக வந்துட்டாப்பில் அப்படியே நேராக போய் ஒன்று சேர்த்துக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட 90 ஆடு 100 ஆடுகிட்ட இருக்குங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல மொத்தமாக வைக்க போகிறோம். ஏன்னா தனித்தனியாக மேய்ச்சாலும் வரும் நிறையாது. ஒன்றா ஒரே இடத்துல மேய்க்கணும். அவரோட அங்கிட்டு இருக்குது, இவரோட அங்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உள்ளே விட்டு வச்சு எல்லாம் ஒன்றா மேய்ங்க. நல்லா மின்னி கொலை அடித்து காலி பண்ணுங்க. ருசி சிலுக்கை உள்ளே பாஞ்சிடாது. நீ வாட்டுக்கு அவங்க வர வரைக்கும் சீக்கிரம் மேய்ச்சிக்க. அவங்க எல்லாம் இன்னும் வரல, ஒன்றும் சேரல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க உடம்பெல்லாம் ஒட்டப்போகுது. ஒட்டுப்புல் ஒட்டப்போகுது. எல்லாம் வித்தியாசமாக இருக்க போகிறாங்க. வில்லன் ஓடி வா இல்லை ஒன்று சேருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல குளம் இருக்குது. போய் ஒட்டு புல்லில் அடித்து காலி பண்ணுங்க. அந்த புல் நல்லா கிடைக்கும் விளையாடுங்க. போய் சீக்கிரம் தின்னுங்க. அப்படித்தான் இது கிடைக்காது. 2 டேஸ்க்குள்ளே தான் இருக்குது. உள்ளே போங்க. ஒரு நாள் உள்ளே முடஞ்சி உள்ளே போங்க. பாதையெல்லாம் கிடக்கு. உள்ளே எதுவுமே கிடையாது. நல்லா சுத்தமாக இருக்குது. உள்ளே போ. வா வாடா போடு. உள்ளே போங்க. எங்கே வைக்கிறீங்க? உள்ளே போ. ஓடி திரும்ப உள்ளே போங்க. அத்தை இது அப்புறம் வந்து மேலாம் ஓடி அத்தடை நல்ல புல் கிடக்கு. உள்ள நல்லா மேய்ங்க. உள்ள இந்த பக்கம் தான் நிறையா வளர்ந்து கிடக்கு. இந்த பக்கம் எக்கு தப்பு இல்லாமல் கிடக்கு. இன்னும் ஒருத்தனை கூட ஆளக்கானும். எல்லாம் மொட்டை கணத்துக்குள்ளே இறங்கிட்டாங்களோ? இறங்கிட்டாங்க மொட்டை கணத்துக்குள்ளே. பாவிகளா. மொட்டை கணத்தில் வந்து பாதி நின்று என்கிட்ட வந்து 2 கொடியை கிடக்குது. நல்லா அருகு கிடக்குது. ஆனால் தொடாது குளது. இந்த குலை தான் நிறையா கிடக்கு. செந்தட்டின்னுவீங்க. செந்தட்டியை விட்டுக்கிட்டு வரீங்க. இதுக்குள்ளே 3 செந்தட்டி இருக்குது. அதை போய் தின்னுங்க போங்க. நல்லா சரியான செந்தட்டிங்க உள்ளே விட்டு போந்துக்கிருக்காங்க. எங்கிட்ட கொஞ்சம் வரு நிறைஞ்சா சரி. உள்ளே உள்ளே குடச்சி உள்ளே போங்க. இன்னும் போகலாம். இன்னும் நல்லா மின்னி குலையும் செந்தட்டியும் எல்லா குலையும் உள்ளே இருக்குது. போங்க. உள்ளே உங்களுக்கு தான் லாக்கி. ஏறுங்க மேலே. ஏறு மேலே போய் அந்த கொடி அமுக்குங்க. போய் ஒரு அமுக்கு 1/2 மணி நேரம் மேஞ்சா போங்க. ஆடுகளை உள்ள அதில் நல்லா கொடி இருக்குது. போடா கம்ப உள்ள போடா அது நல்லா இது இருக்குடா. போடா கச்சா மகனே பழுது கூட 2 பேர் ஒன்றா இருக்கீங்களா? அத்து போடா உள்ள போடா. போடா உள்ள உள்ள
ஓடு 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 ஓடு. நேராக அங்கிட்டு தான் வருது கிடமாடு. நேராக முட்டுது. கிடமாடுக்கிட்டே போகிறீங்க. கிடமாடெலாம் ஒரு முட்டு பிடிச்ச தாங்க நிறைய. நல்லா நீயும் கிரேஸாவுக்கு சண்டை ஓரத்தில் இருங்க. நல்லா கடிச்சு வளர்த்து நப்பிக்க. தண்ணி தான் குடிக்க மாட்டாங்க பசங்க ஒன்றுமே. தண்ணி குடித்தா நல்லா கிணத்து தண்ணி இருக்குது, குடிக்க விடலாம். தண்ணி குடிக்க வைக்கணும் காலையிலே. நம்ம பசங்க எதுவும் குடிக்கல. இந்த கொலை கடித்தோடனே கொஞ்சம் தண்ணி தாக எடுக்கும். அப்படியே தண்ணிக்கு விட்டுற வேண்டிதான். சரசே அந்த கொடியும் கடி, இந்த காயும் கடிச்சு உள்ளே தின்னு, அடித்து உள்ளே தண்ணி அட்டி கரிச்சு இன்னும் உள்ளவோ மாட்டிடுது. அடித்து உள்ளே திணிச்சிரு, அவ்வளோதான் அழிச்சிரு. அத்தை குட்டியம்மா நீ இங்கே தான் இருக்கியா? என்னடா ஆளக்கானா மூச்சு பேச்சு இல்லாமல் வந்ததுலேருந்து பார்க்குறேன். 2 மணி ஆக போகுது, இன்னும் பயவில் இங்கேயே 2 மேய்ச்சிக்கிறீங்க. இது ஓடுதில்லை, இது வில்லை. அவன் ஆட்டோட வில்லை, வில்லனோட புல். அது அந்த வில்லத்தானே தின்ன காட்டுது. ஏய் ஓடுங்க. இல்லை இங்கே வந்து என்ன வேணும் இங்கே கம்மாக்கரை பட்டருக்கு கடிக்க போகிறீங்களா? யார் நம்ம கன்னி குட்டி நம்ம தென்னா விட்டு நல்லா வருவீங்க. எத்தனை பேர் வந்துட்டீங்க இங்கே? இன்னும் வீட்டுக்கு போகிறீங்களா? இன்னும் நேரம் கிடக்கு. போங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஓடி ஓடி. எல்லா ஆடையும் ஒன்று சேர்த்து கிட்டத்தட்ட 100-110 ஆடுக்கு மேலே இருக்குங்க. எல்லாத்தையும் போய் தண்ணிக்கு விடணும். ஏதாவது கிணத்து தண்ணி தான் குடிக்கிறாங்களான்னு போய் பார்ப்போம். வா இங்கிட்டு வா. வா ஓடுங்க. ஆடுகளே போய் தண்ணியாக குடிங்க. ஓடு தண்ணியாக ஓடு. தண்ணியாக குடிச்சு அப்புறம் போய் ஓடு ஸ்கைப்பில் ஓடு. பிள்ளைங்க ஹாய் ஓடு முடிய வரைக்கும் குடிக்காது ஓடி போச்சுல்ல நேராக. இப்போ அந்த கொஞ்சம் எட்டுற தண்ணி நல்லா கிடக்கு. குடிக்கிற மாதிரி நல்லா பார்த்து இருக்குது. அந்த மாட்டேன்ட்டு போதே எல்லாம் மேற்கு விழுந்து போயிடுச்சு. இப்போ எங்கிட்ட சுற்றிட்டு வாங்க. திருசா என்ன நண்டு என்ன எப்படி மயங்கறீங்க? உள்ளே போய் பாருங்க. அன்றைக்கி வந்ததை விட இன்றைக்கி அப்படியே அம்மிக்கு உடைக்கலாம் அந்த அளவுக்கு கிடக்கு. நல்லா ஊர்னி தண்ணி அந்த பக்கம் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு தெரிகிறதா? இதெல்லாம் அப்போ கொஞ்சம் இதாக இருந்துச்சு. புழுது போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் மிளகா, அது மக்காச்சோளம், அங்கிட்டு மிளகா போட்டிருக்காங்க, அங்கே நெல் போட்டிருக்காங்க. அடிச்செல்லாம் சாப்பிடுங்க. நல்லா குண்டு மணி கோலையெல்லாம் இருக்குது. எப்படி கோலை கிடக்கு. ஒருத்தன் தொட்டு பார்க்க திருசா வேண்டுதலா? வாங்க குடிக்காத தண்ணி எங்கே போய் குடிச்சிக்க. இந்த குண்டுக்குள்ள தண்ணி இருக்குது போங்க. அந்த நல்லா தண்ணி வயக்காடு தண்ணி கிடக்கு. குடிச்சிக்க. ஸ்கைப்பாலினா குடிக்கல போய் குடிச்சு ஓடு போங்க குடிச்சிங்க போங்க. ஒரு தண்ணி இருக்குது. உள்ளே எவனதான் இறங்குறான் ஒரு கரையிலே போய்கிட்டு. பண்ண மரம் நான் படுத்துட்டேன். எல்லாம் ரெஸ்ட்டா? அவ்வளோதானா? பாடி தாங்கலையா? கெப்பாசிட்டி அவ்வளோதானா? என் பண்ண மரம் நல்லா தூக்கத்தை போறியா? யாத்தே நல்லா பருத்தி பிரியாணி சாப்பிட்டுக்கிறதுக்கு பருத்தி பால் சாப்பிட்டீங்க. நல்லா தூங்க, ரெஸ்ட் எடுங்க. உங்கள் மம்மி அப்படி தூக்கத்தில் தூக்குறா. தவறு சரசே டைனா சரசே. என்ன சரசே என்ன நான் நெத்தை வச்சுருக்கேன். கும்பிட்டு குளம் இருக்குது, நெத்துக்கு தேடிக்கிருக்கு. அதெல்லாம் மறந்துடு. இப்போதைக்கு அடிச்சு இதவே புகுந்துலாடு. இந்த நேரம் அந்த மாட்டுக்குள்ளே தான் நான் கருவாச்சி இழுத்து போகிறா. இடமே இல்லைன்ட்டு இந்த மாட்டுக்குள்ளே தான் இழுத்து போகிறா. ஒரு முட்டுச்சுன்னா போச்சு, எல்லாம் முடிஞ்சு. ஹேய் கருவாச்சி என்ன இருக்குது அங்கே? சாயந்தரம் போவோம் மாடு போனோம். அப்படி திரும்ப அங்கே தான் போய்கிட்டு யாத்தே பிரியாடி வருது. ஒரு பக்கம் போயிடுங்க. ஒரு கலந்துக்கின்னு கத்தி கும்பிப்பீங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கமாக நிற்க விடணும். பாதி ஆடு அங்கிட்டு இருக்குது, பாதி ஆடு எங்கிட்டு வந்துச்சுங்க. வா வீட்டுடைய தென்னா எங்கிட்டு வா அங்கிட்டு ஒரு பக்கம் வாங்க. மாடு வருது. ஒதுங்கி எழு நேராக கிட்ட வா திரும்ப நேரம் முட்டை தாங்க போகுது. திரும்ப நல்லா வாடி வாசல்ன்ட்டு வட்டியாக நிற்கிது. உள்ளே போகிறதுக்கு மாதிரி போங்க. வீட்டுக்குள்ள டைம் இருக்குது. யாத்தே கொண்டு விட்டுவிட்டியா? யாத்தே ஓடு யாத்தே ஆளுமே போக இன்னும் டைம் இருக்குது. போங்க எப்பா யாத்தேன்றது. டயரு கவலுக்கு வந்தியா? இடமாட்டுக்கு டயரு நல்லா கூட்டு டைகர். நல்லா அமைதியாக இருக்கேன். கடிக்க மாட்டேன். மதிய சாப்பாடு என்ன விரதமாக ஒன்றா விரதமா? நல்லா இருக்கே. ஆடை மட்டும் வரட்டாமல் தான் சரித்தேன். இப்படி யாத்தே இப்படி ஓடு உள்ள பாதி ஆடு ஓடி போச்சு. பாதி ஆடு என்ன வருது? பா ஓடியா பா வீட்டுக்கு போயிட்டு ஓடி இந்தா போ. ஆடுகளே என்ன இந்த வேகத்தில் போய்க்கிறீங்க? யாத்தை இன்னும் ஸ்கைபால்லாம் காணா. கேப்டரை விட்டு போய்க்கிறீங்க. இல்லைங்க விட்டா அவ்வளோதான். வகுறு நிறைஞ்சா யாரும் வேணான்றீங்க. நீ வேணாம், ஓனர் வேணாம், சாப்பாடு வேணாம். டைனஸ் இல்லை இன்னும் எப்படி வாத்தில் போகிறா? மற்ற ஆடு சேரட்டும், நீ மட்டும் போன. அவனை மணி அடித்தோன்னே கரெக்டாக கிளம்புறது. கருவச்சி குட்டியம்மா அப்போ தான் அழகாக இருக்கீங்க. எல்லாம் போட்டாக வச்சுருக்கீங்க. நல்லா அழகாக இருக்கீங்க. உனக்குலாம் சாமானியமாக போகாது குட்டியம்மா. நல்லா இருக்குது. சாமானே எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் நாள்? நல்லா இருக்கா பயவில்லைக்கு? அது இப்போ கடிக்கிற அப்புறம் மேய்கிற அப்புறம் வீட்டுக்கு போட்டதில்ல. உங்கள் அம்மா மாதிரியே சேர்ந்துக்கிட்டு நீ ஒரு நல்லா இருக்காடா? ஃபஸ்ட் நாள் இப்போ இதில் கத்திட்டேன்.
இங்கே ஒரு கட்டுட்டி ஹாயாக படுத்து கிடக்கு. நடங்க ஆடுகளே, கரெக்டாக மணி அடிச்சாச்சு. என்னென்னா அவ்வளோதான், மூட்டை பிடிச்ச கட்டி கிளம்பணும். அவங்க ஆடை பார்த்துட்டு நம்ம கூட சேர்ந்து கடந்துகிட்டே இருங்க. இன்னும் அவ்வளோதான், நிற்கக்கூடாது, நான் ஸ்டாப் போய்கிட்டே இருக்கு. நட. கரெக்டாக மணி 5 மணி ஆச்சுங்க. மணி அடித்தாச்சு. கிட்டத்தட்ட 100 ஆடுகளுக்கு மேலே கரெக்டாக இருக்குங்க. 95க்கு மேலே இருக்கும். எனக்கு 100 ஆடுகள்கிட்ட இருக்கும். எல்லாம் வீட்டு கிளம்பியாச்சுங்க. எப்போ தண்ணி குடிக்கிறீங்க? தண்ணியே இல்லைன்ட்டு குடிங்க. எங்கிட்ட கிணத்து தண்ணியை குடிச்சு ஓத்த நப்புங்க. தண்ணியே இல்லாம மாதிரி கும்பிட்டு கிணத்து தண்ணியை விட்டுட்டு இங்கே வந்து இந்த தண்ணியை குடிக்குது. நல்லா ருசி பார்த்துட்டாங்க பசங்க. வா ஒன்றும் சரி, ஓடியா பின்னாடி மாடு வருது. ஓடியா முட்டை போகுது. இந்தா கூட்டத்தோட வா. எப்போ பிடிச்ச மஞ்சள் தின்னுக்கிட்டான் நம்ம நண்டு. நட கூட போ. தனியாக கூட்டத்தை விட்டு போய் கத்திக்கிருக்க. உர்ற இன்றைக்கினா ஓடிக்கிருப்பாங்க. இன்றைக்கி ஓடா பொறுமையாக போகுது. எல்லாட்டி ஓட்டம் பிடிக்குமே என்ன ரொம்ப. இப்போ வந்து அழகாக இருக்க பொட்டு வச்சு, நல்லா தைப்பொங்கலுக்கு முன்னாடியே பொட்டு வளைச்சி நல்லா இருக்குது. பொட்டு வச்சு பழுனே சுக்கார் சுத்துவா. செமிக்கு இல்லாட்டி செமிக்கு இல்லாட்டி கரடி அழகாக உனக்கு ஒட்டலாமல் இருக்கடி. உங்களுக்கு தான் தொட்டு வச்சுருக்காங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. கூப்பிட்றவங்க அம்மா கூப்பிட்றேன். எங்கே 2 வாழை கடிச்சிருக்கா. கூப்பிடு. இந்த அடிச்சு எங்கே வர்றீங்க? யார் வந்து வர்றேன் இங்கே பாரு. ஆமாம், எங்கே இந்த பால் முடிய இந்தா வா கண்ணு தெரியுதா? ஆமாம், எப்போ கண்ணு தெரியுது. வா ஓடி வா பூந்து வா. பிள்ளை பால் கொடுக்க வேணாமா? இப்படியே மேய்ச்சிக்கிந்தா என்ன? காலையிலேருந்து மேய்ச்சிக்கிருக்கு, இன்னும் பால் கொடுக்க மாட்டேன். அப்படியே என்ன வா உள்ளே வரணும்.